வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மகாபாரத போர்க்களத்துல அர்ஜுனனையும் பாண்டவர்களையும் காப்பாற்ற எண்ணிலடங்கா உயிர்களை கிருஷ்ணர் காவு கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே உயிரை குடிக்கும் அந்த பிரம்மாண்ட சதுரங்கத்துல கிருஷ்ணர் ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தும் போதும் பாண்டவர்களை காப்பாற்ற ஒவ்வொரு உயிர்களையும் பலி கொடுத்திருக்காரு. போர்ல உயிர் போவது சகஜம்தான். இதில் கிருஷ்ணர் என்ன பெருசா சூழ்ச்சி பண்ணிட்டாருன்னு சில பேர் கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஆமா நான் தான் சூழ்ச்சி செய்தேன்னு அவரே தன் வாயால ஒத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்கு. எவ்வளவோ பேர் இறந்த போதும் அது தன்னுடைய சதுரங்க ஆட்டம்தான்னு வெளிப்படையா சொல்லாத கிருஷ்ணர் அந்த போர்க்களத்துல ஒரு மாபெரும் வீரன் இறக்கும்போது மட்டுமே இந்த உண்மையை ஒத்துக்கிறாரு. அந்த மாபெரும் வீரன் வேற யாரும் இல்லை, இடும்பியின் மைந்தன், பீமனின் புதல்வன், குந்தியின் முதல் பேரன், மாயா ஜாலங்களின் அரசன், அரக்க மகன், பெரும் தலை கொண்ட கடோத்கஜன். உண்மையை சொல்ல போனா பாண்டவர்களோட வாரிசுகள்ல அபிமன்யுவுக்கு அடுத்ததா இல்ல அபிமன்யுவை விடவே ஒரு சக்தி வாய்ந்த வீரன்னா அது கடோத்கஜன் மட்டும்தான். அப்படிப்பட்ட கடோத்கஜனுடைய கதையை தான் இந்த பதிவில் நாம முழுசா பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல இந்த வீடியோ ரிலாக்ஸ்டா உட்காந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். அரியாசனத்துக்கு போட்டியா வரும் பாண்டவர்களை ஒழிக்கிறதுக்காக சகுனியின் திட்டத்தோட ஒரு மாபெரும் அரக்கு மாளிகையை உருவாக்கி அங்க பாண்டவர்களையும் குந்தியையும் அடைச்சிட்டு மாளிகையை மொத்தமா கொளுத்தி விட்டுடுறான் துரியோதனன். உள்ள மாட்டிக்கிட்ட பாண்டவர்கள் கரணம் தப்பினா மரணம்ங்கிற சூழ்நிலையில பீமனுடைய தோல்ல உக்காந்துக்கிறாங்க. ஒரே பாய்ச்சல்ல பீமன் மாளிகை சுவர்களை உடைச்சு வெளியேற அவனோட பலத்தால மற்ற எல்லோரும் உயிர் தப்பிக்கிறாங்க. அந்த தருணத்துல கடும் கோபம் கொண்டு எழுந்த பாண்டவர்கள் துரியோதனனை 2ல் 1 பார்த்துடலாம்னு கிளம்பும் போது கண்ணீர் மல்க குந்தி தேவி தன் மகன்களை தடுக்கிறாங்க. பிள்ளைகளே, சற்று நில்லுங்கள். அரியாசனம் மேல் கொண்ட ஆசை துரியனை தன் இரத்த சொந்தங்களையே கொல்ல தூண்டி இருக்கிறது. என் பிள்ளைகள் யாரும் மடிவதை என் கண்கள் காண இயலாது. அரியணையை அவனை வைத்துக் கொள்ளட்டும். நாம் அனைவரும் குடிசையில் வாழ்ந்தாலும் நம் அன்பு அதை அரண்மனையாய் காட்டும். நாம் இறந்ததாகவே இருக்கட்டும். யாரும் அறியா வண்ணம் நாம் மறைந்து வாழ்வோம் அப்படின்னு குந்தி தேவி சொல்ல, எந்த சூழ்நிலையிலும் தாய் சொல்ல தட்டாத பாண்டவர்கள் அனைத்தையும் விட்டுட்டு நாடோடிகளா தங்கள் பயணத்தை துவங்குறாங்க. அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஓர் அடர்ந்த வனப்பகுதியில பாண்டவர்கள் இரவை கழிக்க நேர்ந்தது. இரவின் கருமை காட்டுக்குள்ள பிரவேசித்த அந்த தருணம் மற்ற எல்லோரும் தூங்கி போக பீமன் மட்டும் காவலுக்காக விழித்திருந்தான். இதே மற்றொரு முனையில இவங்க தங்கியிருந்த அதே காட்டுக்குள்ள அதிசக்தி வாய்ந்த ஓர் அரக்கர் கூட்டம் இருந்துச்சு. அந்த அரக்கர் கூட்டத்துக்கு தலைவனாய் இருந்தவன் தான் இடும்பன். அவனுக்கு ஒரே ஒரு தங்கை இருந்தா, அவ பேரு இடும்பி. இந்த அரக்கர் கூட்டம் விரும்பி சாப்பிடுவது நரமாமிசம், அதாவது மனிதர்களை தான். அன்னைக்கு எப்பவும் இல்லாத மனித வாடை காட்டுக்குள்ள வீசுவதை உணர்ந்த இடும்பன் தன் தங்கையான இடும்பியை அழைச்சு, இடும்பி, என்றும் இல்லாதவாறு இன்று காட்டுக்குள் அதீத நரவாசனை வீசுகிறது. கண்டிப்பாக மனிதர்கள் காட்டுக்குள் தங்கி இருக்கக்கூடும். நீ சென்று அவர்களை வீழ்த்தி இங்கு கொண்டு வா. அவர்களே இன்று நமக்கு விருந்து அப்படின்னு இடும்பன் சொல்ல, சட்டுன்னு உயர குதித்த இடும்பி நரவாசம் பிடிச்சுக்கிட்டே ஆகாய மார்க்கமா பறந்து வந்து பாண்டவர்கள் இருக்கும் பகுதியை கண்டுபிடிக்கிறான். அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாண்டவர்களை நோட்டம் விடுறா இடும்பி.
அந்த இடத்துல ஐவர் படுத்திருப்பதும் அவங்களுக்கு மிக நெருக்கமா ஆஜானு பாகுவான ஒருத்தன் அமர்ந்திருப்பதையும் பார்க்கிறா இடும்பி. அகன்ற மார்பு, பரந்த தோள்கள், யானை தொடைக்கு இணையான புஜங்கள், இப்படி கட்டுமஸ்தா அமர்ந்திருந்த பீமனை பார்த்த மறுகணம் தான் எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்து போறா இடும்பி. அரக்கி யானை இடும்பிக்கு மத யானையின் முறுக்கோட காட்சியளித்த பீமனை பார்த்த உடனே அவன் மேல காதல் உண்டாகுது. இப்படி ஒருத்தன் தான் தனக்கு கணவனா வரணும்னு அந்த கணமே முடிவெடுக்கிறா. அடுத்த கணம் அகோர அரக்க தோற்றம் கொண்ட தன் ரூபத்தை தேவலோக கன்னிகை போல தன்னோட மாய சக்தியால மாற்றிக்கிட்டு அன்ன நடை போட்டு பீமன் முன்னாடி போய் நிற்கிறா இடும்பி. வீர தோற்றம் கொண்ட மாவீரரே, உமை கண்ட மாத்திரத்திலே யாம் எமை இழந்தோம். யாம் அரக்க குல இளவரசி இடும்பி. உம்மையும் உம்மோடு வந்திருப்பவரையும் கொன்று எடுத்து செல்வது எம் அண்ணல் எமக்கு உய்த்தது. ஆகினும் உம்மேல் கொண்ட காதலால் நான் உம்மை எடுத்துக் கொள்கிறேன். மற்றாரை நீர் எம் அண்ணலுக்கு உணவாக கொடுத்துவிடு அப்படின்னு இடும்பி சொல்ல, அதற்கு பீமன் சொல்றான், நீயும் சரி, உன் அண்ணலும் சரி, இவ்வுலகில் யாரும் சரி, என்னை கடந்துதான் என்னவர்களை தொட முடியும். ஆனால் ஒன்று உறுதி, என்னை கடக்கும் முன்னர் உங்கள் உடலில் ஓடாது குருதி அப்படின்னு பீமன் சொன்ன உடனே துளி கூட அச்சமில்லா அவன் பேச்சையும் அவனோட வீர தோரணையையும் கண்ட இடும்பிக்கு பீமன் மேல மேலும் மேலும் காதல் தான் அதிகரிக்குது. உடனே இடும்பி சொல்றா, பரவாயில்லை, நீர் எம்மை ஏற்றுக்கொள். உன் குடும்பத்திற்கு எம் அரக்கர் குலமே அடைக்கலம் கொடுக்கும். அதுக்கு மறுமொழி சொன்ன பீமன், எம் அன்னையின் ஆணைக்கிணங்க யாம் ஐவரும் நாடோடிகளாய் வாழ்ந்து வருகிறோம். மேலும் என் அண்ணலுக்கு திருமணமாகாத நிலையில் நான் மனம் முடிப்பது சாத்தியமாகாது. இப்படி பீமன் மறுப்பதும் இடும்பி கெஞ்சுவதும் சிறிது நேரம் நடந்துகிட்டு இருக்க, ரொம்ப நேரம் திரும்பி வராத தன் தங்கையை தேடி இடும்பன் அங்க வந்துடுறான். வந்தவன் அரக்கி ரூபத்துல இல்லாம தேவலோக அப்சரஸ் மாதிரி நிற்கும் தன் தங்கையை பார்த்து அங்க என்ன நடந்திருக்கும்னு ஊகிச்சுக்கிறான். உடனே கோபம் கொண்ட இடும்பன் பீமனை அவன் எதிர்பார்க்காத நேரத்துல கைகளை பற்றி ஆகாயத்துல தூக்கி மண்ணுல அடிக்கிறான். இதை இடும்பி சற்றும் எதிர்பார்க்கல. அவ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாலோ அது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. விழுந்த பீமன் இமைக்கும் நொடியில எழுந்து இடும்பன் கழுத்து பிடிச்சு மண்ணில் அடிக்க, அப்படிப்பட்ட ஒரு அடிய இதுவரைக்கும் இடும்பன் வாங்கியதே இல்லை. பீமன் கொடுத்த ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மரண அடியா இருந்துச்சு. சத்தம் கேட்டு மற்ற பாண்டவர்களும் குந்தி தேவியும் எழுந்துக்கிறாங்க. அங்க நடக்கும் சண்டையை பார்த்து மற்ற சகோதரர்கள் எல்லோருமே குதூகலிச்சு போறாங்க. பீமன் இப்படி சண்டையிட்டு பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு எண்ணிய அவங்க பீமனை உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், பீமனோட பலத்துக்கு முன்னாடி எந்த அரக்கனும் நிற்க முடியாது. ஆனா இங்க தான் திருப்பு முனையே. இரவு அதோட உச்சத்தை நெருங்க நெருங்க இடும்பனோட கை ஓங்க ஆரம்பிக்குது. பீமனும் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்க ஆரம்பிக்கிறான். பொதுவாவே இரவு வேலை ஆக ஆக அரக்கர்களோட சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதை உணர்ந்த அர்ஜுனன் வேணும்னே சொல்றான், பீமன் அண்ணா, இரவு உச்சத்தை நெருங்கும், அரக்கன் பலமும் ஓங்கும், அண்ணன் கரங்களும் சோர்வடையுமானால் என் கணைகள் சோர்வடையாது, நான் வேண்டுமானால் போரிடவா அப்படின்னு சொல்லி பீமனை வெறுப்பேத்த தன் மொத்த பலத்தையும் திரட்டிய பீமன் இடும்பனை தூக்கி தலை மேல சுற்றி சடார்னு கீழே போட்டு அவன் நெஞ்சு மேல ஏறி உட்காந்து ஒரு அழுத்து அழுத்த எழுந்துக்கவே முடியாம அந்த இடத்திலேயே தோத்து போறான் இடும்பன். இதன் பிறகு மறுபடியும் பீமன் கிட்ட போய் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கண்ணீர் மல்க இடும்பி கேட்க பீமன் மறுத்துடுறான். சாந்த ஸ்வரூபியா இதை பார்த்துக்கிட்டு இருந்த குந்தி தேவியோட கால்கள்ல போய் விழுறா இடும்பி. தாயே, இப்பிறவியில் என் மணாளன் உங்கள் மகன் மட்டுமே. தயவு கூர்ந்து எனக்கு நல்வழி காட்டுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மகளாயிருந்து செல்லுமிடமெல்லாம் உங்களை நான் சுமந்து செல்வேன். போகும் வழியெல்லாம் இருக்கும் இடர்பாடுகளை என் சக்தி கொண்டு நான் தீர்த்திடுவேன்.
தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இடும்பி கெஞ்ச, ஒரு பெண் மனது எப்படிப்பட்டதுன்னு நல்லாவே தெரிந்த குந்தி தேவி பீமனை இடும்பியவே திருமணம் செஞ்சுக்க சொல்றாங்க. ஆனா ஒரு நிபந்தனையோட, பகல் முழுக்க பீமன் உன்னோடு இருக்கலாம், ஆனால் இரவு வேளையில் அவன் எங்களோடு தான் இருப்பான் அப்படின்னு குந்தி தேவி சொல்றாங்க. இதற்கு இடும்பியும் சம்மதிக்கவே அந்த தருணம் பீமனும் ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறான். என் தாயின் விருப்பத்திற்காக நானும் சம்மதிக்கிறேன், ஆனால் எங்கள் பயணத்தின் நோக்கம் வேறு. நாங்கள் ஓரிடத்திலே தங்க முடியாது. என்று நீ முதல் பிள்ளையை பெற்றெடுக்கிறாயோ அன்றே நாங்கள் அனைவரும் இந்த காட்டை விட்டும், முக்கியமாக உன்னை விட்டு நான் விலகிவிடுவேன். இதற்கும் சம்மதமானால் நாம் மனம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பீமன் சொல்ல, அதற்கும் இடும்பி ஒத்துக்கிறான். பிறகென்ன, மனித குலத்தில் பிறந்த பீமனுக்கும் அரக்க குலத்தில் பிறந்த இடும்பிக்கும் அந்த காட்டிலேயே திருமணம் நடக்குது. இதன் பிறகு நாட்கள் கொஞ்சம் நகர நல்லபடியா இடும்பி கருவுற்று ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறார். அரக்கர் குலத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் பிறக்கும் போதே தன் தாய்க்கு என்ன வயதோ அதே வளர்ச்சியோட தான் பிறக்கும். அப்படி பீமனுக்கும் இடும்பனுக்கும் பிறக்கிற அரக்க மகன் தான் கடோத்கஜன். இவனுக்கு கடோத்கஜன்னு பெயர் வர முக்கிய காரணம், பிறக்கும் போதே மற்ற அரக்கர்களை காட்டிலும் தலை சற்றே அபரிவிதமான பானை போல பெரிதா இவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் இவனுக்கு கடோத் கஜன்னு பெயர் சூட்டுறாங்க. ஒரு வழியா கதைக்குள்ள கடோத்கஜன் வந்துட்டான். இவன் பிறந்த உடனே அவங்களோட உடன்படிக்கைப்படி பாண்டவர்களும் குந்தி தேவியும் இடும்பிய விட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போ கடோத்கஜன் பீமன் கிட்ட சொல்றான், தந்தையே, இந்த கடோத்கஜன் என்றும் உமக்கு கடமைப்பட்டவன். தாம் இந்த அகிலத்தில் எங்கிருந்தாலும் 3 முறை என் பெயரை சொல்லி அழைத்தால் உங்கள் முன்வந்து நிற்பேன். நீங்கள் காலாலிடும் பணியை என் தலையால் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, பீமன் மகிழ்ச்சியோட கடோத்கஜனை கட்டி தழுவுறான். பிறகு எல்லோரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதன் பிறகு கதையோட போக்கில் நிறைய விஷயங்களை துரிதமா நாம கடந்து போகலாம். இதன் பிறகு பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலிய மணக்கிறாங்க. பாஞ்சாலிய மணந்த பின் மீண்டும் அஸ்தினாபுரம் வராங்க. அங்க மீண்டும் அரியணை சண்டை. அப்போ ஒன்னுத்துக்கும் உதவாத காண்டவ வனத்தை துரியோதனன் பாண்டவர்களுக்கு கொடுக்க, பின் அந்த இடத்தை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா உருவாக்கி அதற்கு இந்திரபிரஸ்தம்னு பெயர் வைக்கிறாங்க. அந்த தருணத்துல அர்ஜுனன் விதியை மீறி பாஞ்சாலியும் தருமனும் ஒன்னா இருக்கும்போது அறைக்குள்ள போயிட்டான். இதனால சில காலங்கள் அர்ஜுனன் வனவாசம் இருக்க நேரிடுது. அப்போதான் கிருஷ்ணரோட தங்கையான சுபத்திரையை திருமணம் செய்யறான் அர்ஜுனன். இந்த இடத்துல அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த குழந்தை தான் அபிமன்யு. இந்த அபிமன்யு தன் தாய் கூட துவாரகையிலே வளர ஆரம்பிக்கிறான். அபிமன்யு பிறந்த பின்னாடி சுபத்திரையோட அண்ணன் பலராமனுக்கு சுந்தரின்னு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்கிறார். பிறந்த சுந்தரிக்கும் அபிமன்யுவுக்கும் திருமணம் செய்து வைக்கலான்னு அப்பவே பலராமனும் சுபத்திரையும் கண்ணனும் முடிவெடுக்கிறாங்க. அபிமன்யு சுபத்திரை இவங்க 2 பேரும் வளர்ந்து பருவமடை போது என்ன நடக்குதுன்னா, அந்த தருணத்துல பாண்டவர்கள் சூதாட்டத்தால நாடிழந்து வனவாசம் போயிடுறாங்க. இதனால ஒன்னும் இல்லாம பிச்சை எடுக்கும் பாண்டவர்கள் குடும்பத்துல தன் மகள் சுந்தரிய கட்டி கொடுக்க பலராமருக்கு விருப்பம் இல்லை. இத சுந்தரி கிட்டையே காட்டமா சொல்லிடுறாரு பலராமர். இந்த தருணத்துல தான் சகுனி உள்ள புகுந்து துரியோதனன் கிட்ட, அன்பு மருமகனே, போர் என்று ஒன்று வந்தால் பலராமர் நம் பக்கம் இருப்பது நமக்கு மாபெரும் பலமாகும். அதனால் உன் மகன் லக்குவணனை அவரது மகள் சுந்தரிக்கு பேசி முடி அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட துரியோதனனும் தன் மகனுக்கு சுந்தரிய பெண் கேட்க, அஸ்தினாபுரத்துக்கும் இந்திரபிரஸ்தத்துக்கும் இப்போ இளவரசனா இருக்கும் துரியோதனன் குடும்பத்துல தன் மகள் வார்க்கப்பட்டா காலம் முழுக்க சந்தோஷமா இருப்பான்னு முடிவெடுத்த பலராமர் இதுக்கு ஒத்துக்கிறாரு. நடப்பது எல்லாத்தையும் அமைதியா பார்த்து கொண்டிருந்த சுந்தரி தன் தந்தை எடுத்திருக்கும் முடிவை பத்தி ஒரு ஓலையில எழுதி தன் உயிர் காதலன் அபிமன்யுவுக்கு அனுப்பி வைக்கிறார். இதை படிச்ச அபிமன்யுவும் அவன்
பீமனோட தாயுமான சுபத்திரையும் நியாயம் கேட்க ஒரு ரதத்தை எடுத்துக்கிட்டு துவாரகையை நோக்கி கிளம்புறாங்க. இந்த பயணத்துல தான் கதையில மீண்டும் கடோத்கஜனுடைய வருகை ஏற்படுது. அபிமன்யுவும் சுபத்திரையும் போகும் வழியில ஒரு மாபெரும் காட்டை கடக்க வேண்டி இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது பெரும் தலை கொண்ட அரக்கன் ஒருத்தன் அவங்களை எதிர்நோக்குறான். அவங்க ரதத்தை நிறுத்தி, அத்துமீறி என் காட்டுக்குள் நுழைந்தது எவனடான்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமலேயே கேட்கிறான் அந்த அரக்கன். இது அபிமன்யுவுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. கொஞ்ச நேரத்திலேயே இது கைகலப்பாக அந்த அரக்கனுக்கும் அபிமன்யுவுக்கும் கடும் சண்டை ஏற்படுது. சண்டையில ஒரு கட்டத்துல அரக்கன் தன் மாய சக்திகளால அபிமன்யுவை கொன்னே போட்டுடுறான். தன் மகன் இறந்ததால மனம் விரும்பிய சுபத்திரை வனதேவதைய வேண்ட அங்கு வந்த வனதேவதை இறந்த அபிமன்யுவுக்கு மறு உயிர் கொடுக்கிறாங்க. உடனே வெகுண்டெழுந்த அபிமன்யு கடுமையா போரிட்டு தன் முழு சக்தியை பயன்படுத்தி அரக்கனை கொன்னு போடுறான். அந்த தருணம் அங்க வந்த இடும்பி இறந்த அரக்கனை பார்த்து, ஐயோ கடோத்கஜா, உன் தந்தை பீமன் வந்தால் அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு அழ. அப்போதான் அபிமன்யுவுக்கு புரியுது வந்த மாயாவி தன் பெரியப்பாவுடைய முதல் மகன் கடோத்கஜன். இப்பதான் ரெண்டு தரப்பினருக்கும் உண்மையும் புரியுது. உடனே சுபத்திரை மீண்டும் வனதேவதைய வரவழைச்சு கடோத்கஜனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கறாங்க. இப்படி ஒரு சண்டையில தான் அண்ணன் தம்பியும் அறிமுகமாகறாங்க. தம்பி அபிமன்யு வந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு கேட்டறிந்த கடோத்கஜன், அவ்வளவுதானே, இனி என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாய்ச்சல்ல வானில் பறந்து லக்குவனுக்கும் சுந்தரிக்கும் திருமணம் நடக்கும் இடத்துக்கு போறான். அங்க போய் சுந்தரிய யாரும் அறியா வண்ணம் மயக்கி கூட்டிக்கிட்டு வந்து அபிமன்யு கிட்ட சேர்த்துட்டு சுந்தரி வேடத்துல அவள் போல மாறி மணமேடையில போய் உக்காந்துக்கிறான். சரியா தாலி கட்டும் தருணத்துல தன் அரக்க ரூபத்தை எடுக்கிறான் கடோத்கஜன். அடுத்த கணமே அங்க இருந்த அனைவரும் தெரிச்சு விழுந்தடிச்சு ஓடுறாங்க. இப்படியா சுந்தரியும் அபிமன்யுவும் சேர முக்கிய காரணமா இருந்திருக்கான் கடோத்கஜன். இதுக்கப்புறம் கதையில கடோத்கஜன் மீண்டும் வருவது இறுதியா நடக்கும் குருக்ஷேத்திர போர்க்களத்துல தான். மகாபாரத போர்க்களத்தோட 13ஆம் நாள் சக்கரவியூகத்துக்குள்ள புகுந்து வீர மரணம் அடைகிறான் அபிமன்யு. அதற்கு அடுத்த நாள் 14ஆவது நாள்ல தன் மகன் சாக காரணமாயிருந்த ஜெயத்ரதனை கொன்னுட்டு தான் என் மகனுக்கு நான் கொல்லி வைப்பேன்னு சூளுரைக்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனன் இப்படி ஒரு சபதம் எடுத்ததை துரியோதனன் கிட்ட சொல்றதுக்காக கடோத்கஜனை வரவழைக்க சொல்றாரு கிருஷ்ணர். பீமன் கடோத்கஜனை பேரை சொல்லி 3 முறை அழைக்க கடோத்கஜனும் சிரம் தாழ்ந்து பீமன் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ தருமன் சொல்றாரு, மகனே கடோத்கஜா, உன் சிற்றப்பன் அர்ஜுனன் செய்த சபதத்தை பற்றி துரியோதனனிடம் சென்று உரைத்து விட்டு வா. அப்படியே ஆகட்டும்னு அங்க இருந்து விடை பெற்ற கடோத்கஜன் துரியோதனனுடைய கூடாரத்துக்குள்ள நுழைகிறான். அவன் நுழையும் போதே, சொல்லடா அரக்கி மகனே அப்படின்னு அவன் குலத்தை வச்சு தாழ்த்தி பேசி நகைக்கிறான் துரியோதனன். அப்பவும் கடோத்கஜன் மரியாதையோடவே தான் பேசுறான். சிற்றப்பான்னு ஆரம்பிச்சு அர்ஜுனன் பூண்ட சபதத்தை பத்தி மொத்தமும் சொல்லி முடிக்கிறான் கடோத்கஜன். உடனே துரியோதனன் சொல்றான், இது தெரிந்த கதையே, நீ வெளியே செல்லடா அரக்கி மகனே. இப்படி சொன்ன உடனே கடோத்கஜன் ஒன்னு சொல்லுவான் பாருங்க, அதுதான் சிறப்பான சம்பவம். சரிதான், நான் அரக்கன் தான். ஆனால் அரக்கர்களான எங்களுக்கு சகோதரர்களை அரக்கு மாளிகையில் வைத்து எரிக்க தெரியாது. நிறைந்த சபையில் பெண்ணின் துகிலை உரிக்க தெரியாது. பகடை ஆடின் நாட்டை பறிக்க தெரியாது. முக்கியமாக அடுத்தவரின் செல்வத்தை அபகரிக்க தெரியாது. ஆம், நாங்கள் அரக்கர்கள்தான், ஆனால் அறமறிந்தவர்கள் அப்படின்னு கடோத்கஜன் சொல்லி முடிக்க கோபம் கொண்டு எழுந்த துரியோதனன் அவனை தாக்க போக சட்டுன்னு அங்கு இருந்து மறைஞ்சு போறான் கடோத்கஜன்.
இதன் பிறகு 14ஆம் நாள் போர்க்களத்துல சொன்ன மாதிரியே ஜெயத்ரதனை சூரியன் மறையும் முன்னாடி கொன்னு போடுறான் அர்ஜுனன். ஜெயத்ரதன் இறந்ததை துரியோதனனால கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியல. எப்படியாவது பாண்டவர்களை அழிக்கணும்னு போர் தர்மத்தை மீறி இரவுல இறங்கி பாண்டவர்களுடைய சேனையை தாக்க ஆரம்பிக்கிறான். இந்த தருணத்துக்காக தான் காத்திருந்தாரு கிருஷ்ணர். துரியன் போர் தர்மத்தை மீறும் அந்த புள்ளியை தான் எதிர்பார்த்திருந்தாரு. உடனே பீமன் கிட்ட போய், பீமா, இதுவே தருணம், கடோத்கஜனை இறங்கி போரிட சொல் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே பீமன் சொல்றான், மாதவா, போரில் பூதகணங்களை பயன்படுத்துவது போர் தர்மம் அன்று அல்லவா? உடனே கிருஷ்ணர் கொஞ்சம் கோபத்தோட, சுற்றி நடப்பது தெரியவில்லையா பீமா? இன்று போரில் மடிந்த வீரர்களின் ரத்தம் இன்னும் காயவில்லை. அவ்வீரர்களை இழந்த பெண்டிர்களின் கண்களில் கண்ணீர் இன்னும் தீரவில்லை. இறந்த வீரர்களுக்கு ஈமச்சடங்கு செய்யவில்லை. இருக்கும் வீரர்களுக்கும் உணவு மருந்து அளிக்கவில்லை. இப்படி இருக்கையில் போர் தர்மம் மீறி இரவில் தாக்க இறங்கிவிட்டான் துரியோதனன். அதர்மத்தை அழிக்க அதர்மம் செய்வதும் தர்மமே. இப்பொழுதே கடோத்கஜனை இறங்கச் சொல். உடனே பீமன் கடோத்கஜனை போரிட ஆணையிடுறான். போர்க்களத்துல இனிமேதான் கடோத்கஜனோட ஆட்டம் ஆரம்பிக்குது. முதல்ல கடோத்கஜன் தன் தேரோட போர்க்களத்துல இறங்குறான். அந்த தேரை பார்த்தே பல எதிரி வீரர்கள் பயந்தோட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா எல்லா தேரையும் குதிரைகள் தான் இழுத்துக்கிட்டு போகும். ஆனா கடோத்கஜனுடைய தேரை பெரிய பெரிய கண்களும் ரக்கைகளும் விசித்திர தோற்றம் கொண்ட மாய மிருகங்களும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு போச்சு. அவனோட தேர் முழுவதும் இரத்தத்தாலையும் மனித எலும்புகளாலையுமே கட்டமைக்கப்பட்டு இருந்துச்சு. 8 சக்கரம் கொண்ட இப்படி ஒரு பிரம்மாண்ட தேரை யாருமே அந்த போர்க்களத்துல இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. மேலும் அந்த தேர்ல இல்லாத ஆயுதங்களே இல்லை. அந்த தேர் நகரும் போது நிலமே அதிரும்படி எதிரிகளுக்கு தோணுச்சு. இப்படிப்பட்ட தேர்ல வரக்கூடிய கடோத்கஜனுடைய தோற்றம் அதை விட பயங்கரம். மலை போல தோற்றம், கோரை பற்கள். அந்த பற்களை உள்ளிருந்த நாக்கு அடிக்கடி வெளியேறி நக்கி மீண்டும் உள்ள போச்சு. மேல் நோக்கி பரந்த ரோமம், விகாரமான உருட்டும் கண்கள், கிணறு போல ஆழமான தொண்டை. இப்படிப்பட்டவன் வாயை பிளந்து சப்தமிட்டுக்கிட்டே அப்படி ஒரு தேர்ல போனா பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? உயிரை பறிக்கும் யமனே போர்க்களத்துல வந்து இறங்கிட்டான்னு தான் தோணும். இப்படிப்பட்ட கொடூரமான கடோத்கஜனை எதிர்கொள்ளவே பயந்துக்கிட்டு கௌரவ சேனை ஓடி ஓடி அலை கழியுது. அப்போ கௌரவ சேனையில அஸ்வத்தாமன் மட்டும்தான் கடோத்கஜனை எதிர்த்து சண்டையிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த சண்டைக்கு இடையில அஸ்வத்தாமன் கடோத்கஜனுடைய மகனான அஞ்சன பர்வாவை கொன்னுடுறான். ஆனா கண் எதிரே தன் மகன் இறந்த போதும் கடோத்கஜன் கடுகளவு கூட கலங்கல. மீண்டும் எதிர்த்து சண்டையிட ஆரம்பிக்கிறான். யோசிச்சு பார்த்தோம்னா அர்ஜுனனுக்கே அவ்வளவு மனோதிடம் கிடையாது. கிருஷ்ணர் மட்டும் இல்லைனா அபிமன்யு இறந்தப்போவே அர்ஜுனனும் இறந்து போயிருப்பான். ஆனா இந்த மாதிரி எந்த உபதேசமும் கடோத்கஜன் கேட்டது கிடையாது. இருந்தும் அவன் மனோதிடம் அவன் எப்பேற்பட்ட வீரன்கிறத தான் காட்டுது. அடுத்த கணம் அந்த போர்க்களத்துல அஸ்வத்தாமனை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான் கடோத்கஜன். இன்னொரு பக்கம் பாண்டவர்களுடைய படை கர்ணனோட அம்புகளால பஞ்சு பஞ்சா பறந்துகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அர்ஜுனன், கண்ணா, உடனே ரதத்தை கர்ணனை நோக்கி செலுத்துங்கள், அவனை நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் மறுக்கிறாரு. போரில் வீரத்தை விட விவேகம் முக்கியம் பார்த்தா கர்ணனிடம் இந்திரன் கொடுத்த சக்தி அஸ்திரம் உள்ளது. கர்ணன் நினைக்கும் ஒருவன் 7-14 லோகத்தில் எங்கிருந்தாலும் அவனை சென்று தாக்கும் வல்லமை பெற்றது அந்த அஸ்திரம். சக்தி அஸ்திரத்தை எதிர்க்க இன்னொரு சக்தியால் தான் முடியும். அந்த சக்தியே கடோத்கஜன். இந்த தருணம் கடோத்கஜன் மட்டுமே கர்ணனை தடுக்க வல்லவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல கடோத்கஜனை அனுப்பி வைக்கிறான் அர்ஜுனன்.
இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட போய் தான் சொல்றாரு. ஏன்னா இந்த சக்தி அஸ்திரத்தை கடோத்கஜனால தடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு பலியாடாதான் கடோத்கஜனை கிருஷ்ணர் அனுப்பி வைக்கிறாரு. நேரா கர்ணன் கிட்ட போன கடோத்கஜன் பெரும் ராட்சத உருவம் எடுத்து தன் கால்களாலேயே நசுக்கி கௌரவ வீரர்களை கொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நசுங்கி இறந்து போறாங்க. கர்ணன் என்னென்னமோ திவ்ய அஸ்திரங்களை அவன் மேல எய்து பார்க்கறான். ஆனா கடோத்கஜன் தன் மாய சக்திகளால மறைஞ்சு வேறொரு இடத்துல தென்பட்டு எல்லா அம்புகளையும் பொய்க்கும்படி செய்கிறான். இரவு நேரம் ஆக ஆக மேலும் மேலும் கடோத்கஜனோட அரக்க சக்திகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அஸ்திரமே பட்டா கூட கடோத்கஜனோட உடலை துளைக்காம உடைந்து கீழே விழ ஆரம்பிக்குது. அந்த தருணம் கர்ணனோட எந்த அம்புகளும் கடோத்கஜனுக்கு எதிராக வேலை செய்யல. ஓடி ஒடுங்கி அலைக்கழிந்து அயர்ந்து சோர்ந்து போகுது கௌரவ சேனை. இப்படியே போனா மொத்த போர்க்களத்தையும் கிருஷ்ணன் அர்ஜுனன் தேவையில்லை, கடோத்கஜன் ஒருத்தனே முடிச்சிடுவான்னு எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா துரியோதனன் சொல்றான், மித்ரா, கர்ணா, இந்த பூதத்தை இப்போது அழிக்காவிடில் தோல்வி நமக்குதான். இந்திரன் கொடுத்த பானத்தை இப்பொழுதே தொடு, இக்கணமே அந்த ராட்சதன் மடிய வேண்டும் அப்படின்னு துரியன் சொன்ன உடனே கர்ணன் தன்னுடைய மனசுக்குள்ள நினைக்கிறான், கண்ணா, நீ எங்கு சென்று எங்கு வருகிறாய் என்று நான் அறிவேன். கடோத்கஜனை கொண்டு சக்தி அஸ்திரத்தை பறிக்க பார்க்கிறாய். ஆகட்டும், இந்த சக்தி அஸ்திரத்தை விட நான் மேலாய் நினைப்பது என் வீரத்தையும் நான் கற்ற வித்தையையும். அர்ஜுனனை வீழ்த்த எனக்கு அது போதும் அப்படின்னு நினைச்ச கர்ணன் தன் கண்களை மூடி இந்திரனை வேண்ட மறுகணமே அந்த சக்தி அஸ்திரம் விஜய தனுசோட நான்ல ஏறி நிக்குது. அடுத்த வினாடி கடோத்கஜனோட பேரை சொல்லி அஸ்திரத்தை விடுவிக்கிறான் கர்ணன். இமைக்கும் நொடியில ஒரு எரிக்கல் போல பாய்ந்த அந்த சக்தி அஸ்திரம் கடோத்கஜனோட மார்பை பிளந்து உள்ள போகுது. உள்ள போன அஸ்திரம் அவன் முதுக கிழிச்சு வெளியேறி வான் வெளியில போய் கலக்குது. உடனே வலியால பயங்கரமா கத்துறான் கடோத்கஜன். அவன் எழுப்பும் சத்தத்தை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போறாங்க. பிரம்மாண்டமான உருவத்துல அவன் அலறிய சத்தம் பாண்டவர்களை கதி கலங்க வச்சுது. முக்கியமா பீமன். 1000 யானைகள் பலம் கொண்ட பீமனுடைய மனம் தளர்ந்து சுக்குநூறா உடைந்து போகுது. அந்த இடத்திலேயே தளர்ந்து கீழே விழுந்து மண்டியிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறான் பீமன். மார்பு பிளக்கப்பட்ட கடோத்கஜனுக்கு மரணம் நெருங்குவது தெரிஞ்சு போச்சு. அப்பவும் கிருஷ்ணர் சொல்றாரு, கடோத்கஜா, மண்ணில் விழப்போகும் நீ கௌரவர் சேனை மீது விழு. இதை கேட்ட உடனே நிலை தடுமாறிக்கிட்டு இருந்த கடோத்கஜன் கொஞ்சம் சுதாரிச்சு நேரா கௌரவ சேனை மேல போய் விழறான். அவ விழுந்த அந்த நொடியில குருக்ஷேத்திரமே ஆட்டம் கண்டு போகுது. லட்சக்கணக்கான கௌரவ வீரர்கள் அவனுக்கு அடியில சிக்கி இறந்து போறாங்க. இது நடந்த பின்னாடி, கடோத்கஜன் மண்ணில் விழுந்த பின்னாடி கர்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், அர்ஜுனா, நீதான் ஆக சிறந்த வீரன். பெற்ற மகனையே பலியாடாய் அனுப்பியதற்கு நீ வெட்கப்பட வேண்டுமடா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் போயிடுறான். இதை கேட்ட பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு உண்மையே புரியுது. எல்லாமே தெரிஞ்ச பிறகு கண்ணனை ஏறிட்டு பார்க்கறான் அர்ஜுனன். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, ஆம் அர்ஜுனா, உன்னை அழிக்கும் அஸ்திரத்தை கர்ணனிடமிருந்து பறிக்கவே கடோத்கஜனை நான் வரவழைத்தேன். இது இந்த கிருஷ்ணனின் சூழ்ச்சி என்றே அனைவரும் கூறுவரானால் இறுதியில் கடோத்கஜனின் தியாகம் தர்ம சுடரை பிரகாசமாய் ஒளிவேற்றும் மாபெரும் தீபம் என அனைவரும் அறிவர். கலங்காதே, கடோத்கஜன் வீர சொர்க்கம் அடைவான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி முடிக்க கடோத்கஜனோட மூச்சு
அந்த 14ஆம் நாள் இரவு குருச்சேத்திரத்திலேயே நின்னு போகுது. பாண்டவர்களோட வம்சத்துல மொத பிறந்தவன் கடோத்கஜன் தான். ஆனா எந்த விதமான உரிமையோ பதவியோ அவனுக்கு கொடுக்கப்படல. அவனும் அதை பெருசா எதிர்பார்க்கல. அதே சமயம் கடோத்கஜன் உயிர் தியாகம் செய்யாம இருந்திருந்தா அர்ஜுனன் இறந்திருப்பான். அர்ஜுனன் இல்லைனா பாண்டவர்களும் தோத்து போயிருப்பாங்க. இறுதியில் கடோத்கஜனாலே அகிலம் போற்றும் இந்த பாரதத்தில் தர்மம் நிலைநாட்டப்பட்டது. ஹோப் கடோத்கஜனோட புராண கதையும் இதோட நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.